உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே அது எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க 100% நோயே வராம போயிடும். உட்கார்ந்துட்டு போறோம் எந்த போலீஸ் கிட்டயாவது மாட்றீங்களா? அது எதுக்கு நான் பாக்குறாரு நீங்க மேக்ஸிமம் ஒய்ஃப் போட போறப்ப ஏன் டிராபிக் போலீஸ் நிறுத்துறது தெரியுமா? ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கான் பாவம். லவ்வுக்கு எது தேவை? அழகு தேவையா அறிவு தேவையா? லவ்வுக்கு அழகு தான் தேவை. ஏன் அறிவு வந்து அவ எதுக்கு லவ் பண்றேன்? கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது ஓடிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும். உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற தண்ணிய கூட சிக்கனமா பயன்படுத்தினா அது பெண்கள். தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தினா பெண்கள். ஆமா. தண்ணியை சிக்கனோட பயன்படுத்தினா ஆண்கள். தேவைப்படுது. கல்யாணம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? அந்த ஸ்டைல் முடிஞ்சு 2 கயிறை கட்டி தொங்கிட்டு போகுது. எதுல? பிளவுஸ்ல தான். வீட்டுக்காரர் கேட்ட ஏய் நடி பிளவுஸ்ல 2 கயிறு தொங்குது. உனக்கு மட்டும் டவுஸ்ல 2 கயிறு தொங்குது. தாலி தாங்க இங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் வேலி. வேலி. ஆமா. அவனே அதோட நீ காலி. மேலேங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள். சரி. இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல். பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் சாதிக்கிறோம். இன்னைக்கு லாரி ஓட்டுறோம் பெண்கள், ஃளைட் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், எல்லாத்தையும் ஓட்டுறாங்க பெண்கள். நாங்க உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறமே அதான் ரொமான்டிக்கா பார்க்ல நடக்கிற மாதிரிங்க. அதான் கல்யாணம். இத நான் ஒத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். பார்க்ல நடக்கிற மாதிரி தான். பட் சுராஜி பார்க்ல நடக்கிற மாதிரி. எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். பெண்கள் நாங்க தான் ஃபயர் தெரியுமா? ஃபயர். ஆமா. ஓ மொச்ச பேரா தட்ட பேரா? பெண்களோட கண்கள் வந்து தூண்டிங்க. அதுல சிக்கிற மீன்கள் இல்ல ஆண்கள் தான். வீட்டுல இருக்க 7 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நாங்க கோமணத்துக்கு கட்டி திவாலி இன்னைக்கு படுத்து கிடக்க சார். என்ன இவ்வளவு அமைதியாயிட்டீங்க? உணவு ஆனா இங்க உள்ள பெண்கள்லாம் மாமியாரோட சண்டையே போட மாட்டாங்க. ஏன்? மாமியார் இருந்தா தானே. 4 பேர் நல்லா இருக்கணும்னா நாராசமா காமெடி சொல்லாம நாசுக்கா சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க 2 பேர் நல்லா இருக்கணும். கொஞ்சம் வேட்டி இறக்கி விடுங்க. என்ன செய்யணும்? புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா பொண்டாட்டி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, சண்டை வராது. பேசுனாம சண்டை ஆரம்பிக்குது. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. சட்டி சுட்டு அவ்வளவு சூடாக போட்டிருக்கீங்க. எப்படி லவ் பண்ணீங்கன்னா நீங்க அழகாயிருவீங்க. நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும். நான் அழகாரு எனக்கு தெரியுமா? ஆமா. ஆனா நான் அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. எங்களுக்காக கொஞ்சம் காமெடி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கேட்டு சந்தோஷம். ஆண்டவா என்னாச்சு? இத காமெடி பண்ணும் அவங்க சொல்லணும் ஆண்டவா அப்படின்னு. பறவைகளுக்கு பூரா எங்க பெண்கள் பேர் தான். கிளி, மைனா, குயில், மயில், பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான். ஆண்கள் பேர் வைக்கல. அது பறந்துரும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அப்ப மத்தவெல்லாம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஊத்துவேன். பெண்கள் சேலை எடுத்து கட்டுறோம்னா என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரிகிறது என்று அர்த்தம். அப்ப வேட்டி எடுத்து கட்டினோம்னா வகுறு பத்தி எரிதுன்னு அர்த்தம். பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? அது ஒரு செல்போன் கொடுப்பா, சார்ஜ் போட்டுக்கிறோம்.
அதுல ஒரு 500 சில்லறை இருக்குமா? இருக்கிறேன். பெண்கள்னா சாதாரண பெண்கள் நினைச்சீங்களா? பெண்கள் நாங்கெல்லாம் நெருப்புடா. தண்ணி ஊத்தி அமர்த்துறா. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த அவனுக்கு சனியம் முடிச்சிச்சு அர்த்தம். சார் விடுங்க. பூமாதேவின் பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பொளந்துரும். என்ன? காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதல் வந்தா கூடவே அழகு வந்துரும். ஆமா, அதுக்கு அடுத்து இலவு வந்துரும். மாதிரி சொல்ற பாரு. காதல் என்ன தெரியுமா? லவ் பண்ணி ஃபீல் பண்ணி அடி வயித்துல இருந்து அப்படியே ரொமான்டிக் பண்ணி. ஏம்மா, நான் கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி கேள்விப்பட்டேன்.